नारी शक्ति जिंदाबाद। உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டெல்லி ஜந்தர் மந்தர்ல சில வாரங்களா நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பத்தி நீட் தேர்வு முறையில நடக்கிற சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எக்ஸாம்ல வெளிப்படைத்தன்மை இருக்கணும் மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று பதவியை விலக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் மற்ற மாணவர்களுக்குமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. सबसे बड़ा मार्च होने जाने वाला है जो पिछले 10-12 साल से इस देश में डेमोक्रेसी को खत्म करने की कोशिश की जा रही थी। जंतर मंतर पर आपने एक महीना बैठकर डेमोक्रेसी को फिर से जिंदा कर दिया है। पूरे देश भर से लोग आ रहे, पूरी दिल्ली कॉकरोचेस से भर चुकी है। இந்த போராட்டத்துக்கு பல்வேறு தரப்பினர் ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்ப நடிகை ஜோதிகாவும் அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. ஜோதிகா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஸ்டெப் டவுன் தர்மேந்திர பிரதான் ரிசைன், நான் இந்த நாட்டோட மாணவர்களுக்காக நிக்கிறேன், இந்த நாட்டுக்காகவும் நான் நிக்கிறேன், ஐ ஸ்டாண்ட் வித் அக்கௌண்டபிலிட்டி, ஐ ஸ்டாண்ட் ஃபார் ஏ டெமோக்ராட்டிக் இந்தியா, ஐ ஸ்டாண்ட் ஃபார் ஏ ரிஃபார்ம்ட் எஜுகேஷன், சோனம் வாங்சக், இந்த கல்வி அமைப்புல சீர்திருத்தம் தேவை அப்படின்னு ஜோதிகா சொல்லியிருக்காங்க. அண்டை தொடர்ந்து சோனம் வாங்சக் அவரை பாராட்டியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து இப்ப போராட்டத்தில் கலந்துட்டு இருக்க அபிஜித் திப்கே அண்ட் சௌரவ் தாஸ்க்கு அவங்களோட பாராட்டத்தை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு தாயா எங்களோட குழந்தைகளை நான் உங்களை மாதிரி வளர்க்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஜென்ஜி தலைமுறையினர் பயப்படாம அவங்களோட கருத்தை வெளியே சொல்றாங்க. அவங்கள நினைச்சு நான் பெருமைப்படுறேன், நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்ததான் இந்தியா அப்படின்றத இந்த போராட்டம் நிரூபிச்சிருக்கு. நிறைய பேர் பேச தயங்கின இந்த விஷயத்த நீங்க உடைச்சிருக்கீங்க, அதுக்கு நன்றி. அண்ட் எங்களையும் பயம் இல்லாம பேச வச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோதிகா. அண்ட் இப்ப ஜோதிகாவோட போஸ்ட் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகி விவாத பொருளாவே மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஜோதிகாவோட போஸ்ட்டுக்கு பலருமே ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜோதிகாவுக்கு ஆதரவு வந்திருந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த நீட் பிரச்சனை பல வருஷமா வந்துட்டு தான் இருக்கு. அப்பெல்லாம் இதை பத்தி பேசாம இப்ப பேசுறீங்க, எப்போதும் நீங்க ஒரு சார்பா இருக்கீங்க, கடந்த ஆட்சியில் நீங்க எங்க போயிருந்தீங்கன்ற கேள்வியுமே பலருமே ஜோதிகா எடுப்பு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.